அன்புக்குரிய நண்பர்களே, வணக்கம். சிந்தனைகளும் நந்தவனம் என்ற பொது தலைப்பில் 1-2 காணொலி காட்சிகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் வெளியிட்ட ஒரு காணொலியின் தொடர்பாக சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தடவை என் நண்பர்களோடு நான் உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது ஒரு சிறிய விவாதம் வந்தது. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வதில் எது முதன்மையானது? கடவுள் தானே உலகத்தை படைத்தான், அவனை அல்லவா முதலிலே சொல்லியிருக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்க, இல்லை, நம்மை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் தாய்தான், அதனால் தாயைத்தான் முதலில் வைத்தது சரி என்றார். இன்னொருவர் சொன்னார், தந்தை தானே நம்மை உருவாக்கினார், அவர்தானே முதன்மை இடம் பெற வேண்டும் என்றார். இத்தனையும் தவிர்த்துவிட்டு இன்னொருவர் சொன்னார், இந்த உலகத்தில் எழுத்தும் எண்ணும் நமக்கு கற்பித்துக் கொடுத்தவர் குரு, எனவே அவர்தான் முதன்மை இருக்க வேண்டும் என்று. ஆனால் நான் சொன்னேன், சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாசகம் மிகச்சரியானது. யார் முதலிலே இருக்கிறார், இரண்டாவது இருக்கிறார் என்பதல்ல. மாதாபிதா குரு தெய்வம் என்பது மொத்தமாக நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மாதா பிதா குரு இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் தெய்வம் என்று நமக்கு கற்பிக்கத்தான் இந்த ஒரு வரிசைப்படுத்திய வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், யார் சரியானவர் என்றெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடாது. தாய் தந்தை வினாக்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், குருவாக இருக்கிறவர்கள் அவர்களும் இதே போன்றுதான். நம்முடைய மரியாதையை தவிர வேறு எந்த மனநிலையிலும் அவர்களை பற்றி நாம் சிந்திக்கக்கூடாது. கடவுள் என்பவர் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர். காரணம், இதிலே நாத்திக கருத்துடையவர்கள் பல பேருக்கு கடவுள் இல்லை என்று சொல்லலாம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதல்ல கேள்வி. நம்மை மீறிய ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் ஒன்று நினைக்கிற பொழுது இன்னொன்றாக அது முடிகிறது. நாம் நினைக்கின்ற நல்ல காரியங்கள் கூட பிறருக்கு கெட்ட காரியங்களாக உணரப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய மன அலைகளை மற்றவர்கள் தடுத்து வேறு விதமாக மாற்றி விடுகிறார்களே, இதற்கு என்ன காரணம்? இது நம்முடைய அறிவை, கல்வியை, நம்முடைய உறவை, நம்முடைய அனைத்து சக்திகளையும் மீறிய செயலாக இருக்கிறது. அதனால் அது கடவுள் இருப்பார் என்று தான் நினைக்க வேண்டும். அப்போ கடவுள் எப்படி இருப்பார்? திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார், தனக்கு ஓமை இல்லாதால் தான் சேர்ந்தார் கல்லார். தனக்கு ஓமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன அடிப்படையில் அவன் இருக்க வேண்டும்? ஓமை சொல்ல முடியாத ஒரு பொருள் உலகத்திலேயே கிடையாது. ஏதாவது ஒன்றை சொன்னால் அதற்கு ஒரு ஓமை சொல்வார்கள். ஒரு கத்தியை காட்டினால் இது என்ன வாள் போல் இருக்கிறது, அல்லது மீன் போல் நீளமாக இருக்கிறது என்பார்கள். இட்லியை காட்டினால் இது என்ன பூ போல் இருக்கிறது. இப்படி எந்த பொருளுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிற மனநிலை நமக்கு உண்டு. ஆனால் வள்ளுவர் சொல்லுகிற விதத்திலே தனக்கு உவமை இல்லாதவன், அவனை இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவன் இப்படித்தான் இருப்பான். ஒளியாக இருப்பான், காற்றாக இருப்பான், கடல் அலையாக இருப்பான், இயற்கை வளமெல்லாம் சேர்த்து இருப்பான். அவனுக்கு எடாமுடியோடு இருப்பான், அல்லது வேறொரு உருவத்தில் இருப்பான் என்று சொல்லாமல் தனக்குவமே சொல்ல முடியாத அளவுக்கு அவன் எல்லாவற்றோடும் கலந்திருக்கிறான் என்று இறைவன் சொல்கிறான். அதனால்தான் மாதாவும் பிதாவும் குருவும் நமக்கு தந்த உணர்வுகள் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் நம்முடைய வாழ்க்கையை புடம் போடுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு இந்த 3 பேரும் உழைத்தார்களே, அந்த உழைப்பின் தன்மைதான் இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மையோடு இருந்ததால் தான் நாம் முன்னேற முடிந்தது. தாய் நம்மை 10 மாதம் சுமக்கவில்லை என்றால், தந்தை நமக்கு அனைத்து உதவிகளையும் கற்றுத்தரவில்லை என்றால், அனைத்து உதவிகளும் பாடங்களையும் குரு கற்றுத்தரவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் முதலில் மனிதன் கடவுளை நம்புகிறானா இல்லையோ, தாயை நம்ப வேண்டும், தந்தையை நம்ப வேண்டும், குருவை நம்ப வேண்டும். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்வதற்கு அதுதானே காரணம். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வதற்கு அதுதானே காரணம். தாய் சிறந்த கோயிலும் இல்லை என்று சொல்வதற்கு காரணம் அதுதானே. தாய் கோயிலாக இருக்கிறாள். அந்த கோயிலிலே
தந்தையினுடைய சொல்தான் மந்திரமாக இருக்கிறது. அந்த கோயிலுக்குள்ளே நமக்கு எழுத்தை அறிவித்தவன் தான் இறைவனாக இருக்கிறான். இந்த அடிப்படை உணர்வை சிறு பிள்ளையிலிருந்தே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டவர்கள் வெற்றியின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தலைமுறைக்கு தலைமுறை இந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். கற்பித்தால் அவர்கள் அற்புதமான வளர்ச்சியை பெறுவார்கள், உன்னதமான நிலையை அடைவார்கள். எனவேதான் நான் உங்களை எல்லோரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்வது, குழந்தையிலிருந்தே பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். தாயை மதிக்கிற, தந்தையை மதிக்கிற, குருவை மதிக்கிற ஒரு மன ஓட்டத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதை தவிர்த்து விட்டால் பிள்ளையின் மீது பாசம் இருக்கிறது, ஆசிரியர் ஏதோ சொல்லிவிட்டார் என்பதற்காக தாயும் தந்தையுமாக போய் அந்த மாணவனுக்காக ஆசிரியரிடம் சண்டை போட்டால் ஆசிரியர் மீது இருக்கிற மரியாதை உங்கள் மகனுக்கு குறைந்துவிடும். மரியாதை குறைந்துவிட்டால் எந்த ஆசிரியரையும் எதிர்க்கலாம் என்ற மனோபாவம் அவரிடம் வளர்ந்துவிடும். அப்படி வளர்ந்து வந்தால் வாத்தியாரையே நான் ஒரு பார்த்தவன் என்ற மனப்போக்கு அவரிடம் வளர்ந்தால் அவன் எந்த நிலைக்கு வளருவான் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஒழுக்கம் என்பதுதான் உயர்ந்தது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட ஒழுக்கத்தை நாம் ஏன் வைத்துக் கொள்கிறோம்? ஒழுக்கம் என்பது நம்மை காப்பாற்றும். நம்மை மட்டுமல்ல, ஒழுக்கமுடையவர்களின் எண்ணிக்கை பெருக பெருக இந்த சமூகம் காப்பாற்றப்படும். இந்த ஒவ்வொரு சமூகமும் காப்பாற்றப்படும்போது நாடு, உலகம் காப்பாற்றப்படும். எனவேதான் சில வார்த்தைகளை சொல்லுகிறோம். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு மனதில் பல உணர்வுகளை உருவாக்கி இருந்தால் அது என்னுடைய வெற்றி என்று நான் கருதுவேன். அன்புடன் நான் ராஜேந்திரன்.